வணக்கம். இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. யாழ் மாநகர சபையின் மனிதாபிமானம் என்ற செயற்பாட்டை கண்டித்து பல கடை வியாபாரிகள் வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டமானது கடந்த 6ஆம் திகதி யாழ் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக வைரவர் கோயில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகளால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ் மாநகர சபையினரால் குறித்த பகுதியில் தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகளின் வருமானம் முழுமையாக பறிக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். 200 அடிக்குள்ள இந்த 31 கடையை உள்வாங்கிக்கணும். அதுக்கு இந்த கடைன்றது சிடிபி வளாகத்துக்குள்ள இந்த எங்கட கடை எல்லையா இருக்கு. எங்க இதுல முதல் முள்ளு கம்பி இருந்தது. 2010ஆம் ஆண்டு முனிசிபல் வந்து ரோட்ல இருந்த கடைகள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு முனிசிபல்ல பாரப்படுத்தினவ. முனிசிபல்ல பாரப்படுத்தி கோட்சிக்கு விட்ட இடத்துல யாழ்ப்பாணத்திலே இந்த வாழ்வாரத்தை கருத்தை கொண்டு இந்த இளைஞர்கள் வாழ்வாதாரம் எதிர்காலத்தை கருத்தை கொண்டு இவர்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்க சொன்னவன். கொடுத்த இடத்துல அந்த நேரத்தில் யோகேஸ்வரி பத்மராஜ் அம்மா தான் முதல்வராக இருந்தவர். அப்போ அமைச்சர் டக்ளஸ் தவன் ஐயா அமைச்சராக இருந்தவர். அந்த நேரத்தில் கொழும்பு போக்குவரத்து சேவை தலைவரோட ஒப்பந்தம் செய்து மாநகர சபையும் போக்குவரத்து சபையும் ஒப்பந்தம் செய்து போக்குவரத்து சபை எல்லைக்குள்ள எங்களுக்கு கடையடிச்சு தந்தவர். அப்போ அவை ஒப்பந்தம் செய்தது 1 மாதம் யாழ் மாநகர சபை வாடகை வென்றதாயும் அடுத்த மாதம் முனிசிபல் வாடகை வென்றதாயும் அவைக்கு உள்ள ஒப்பந்தம் செய்தவர். ஆனால் இன்று வரைக்கும் ஒரு 16-17 வருஷம் ஆயிட்டது. இன்று வரைக்கும் முனிசிபல் மட்டும்தான் தனியாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். முதல் ஆரம்பத்தில் 3000 ஒரு கடைக்கு வாடகை வேண்டினவன். இப்போ வேண்டினோம் 7377 ரூபா வேண்டினோம். இந்த மாதம் சொல்லிக்கணும் இன்னொரு 300 ரூபா கூட போதாமண்டு. நாங்கள் வழி ஊட்டி கொடுக்கறதுல இந்த ஆட்சேபம் இல்லை. நாங்கள் கொடுக்கறதால எங்கட கிராமத்துக்கு தான் அந்த அபிவிருத்தி போகுது நாங்கள் கொடுக்குற காசு. அதனால 31 கடையையும் ஒவ்வொரு அடி குறைக்க சொல்லி நிக்கணும். இப்ப எங்களை குறைக்கிறதால சைட் அகலத்தை குறைக்க சொல்லினோம். முன்னூறு குறைக்க சொல்லிச்சுன்னா நேற்றே குறைச்சிட்டோம். மேல 2 அடி வட்டா போறோம். எங்களுக்கு 1 கிழமை தவணை இருந்தவர் கவுனரும் ஆணையாளரும் வந்து 1 கிழமை தவணை இருந்துச்சுன்னா போக்குவரத்து கிடைஞ்சலண்டு நாங்க ஓமண்டு கம்பியோட நேற்றே வியாபாரத்துக்கு போயிட்டோம் உள்ளுக்கு. இது வார ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். இந்த கிழமை நேரில் செய்யலாம். மக்களுக்கு இடைஞ்சலது. அதனால நாங்க வார ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் இருக்க. நேற்று திடீரென்று பெயிண்ட் டின்னுகளோட வரியினம். காரணம் என்னண்டா கடையை சுருக்கணுமாமண்டு 6 அடி இருக்கிற கடையை எங்களுக்கு காணாது. வீதியல்ல ரோட்ல ஒவ்வொரு வீதி எங்களுக்கு இந்த கடை வரைக்க மாநகர சொல்லி தந்தது. நீங்க வீதியில இருக்கிறீங்க உங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நாங்க நகரத்துல கொண்டு விடுறோம். இனி எந்த இடமும் 1 மைல் கிலோமீட்டருக்கு வீதியில பழக்கடை போடலாண்டு. ஆனா அதே 1 கிலோமீட்டர் இல்ல 300 மீட்டர் தூரத்திலேயே எங்களை விட அகலமான வழியில கடைகளை போட்டு வியாபாரம் செய்யணும். அதை எத்தனையோ முறை நாங்க 31 கடைக்காரரும் எழுத்து மூலமா மாநகரசபை கொடுத்துக்கிறோம், உள்ளூராட்சி ஆணையாளர் கொடுத்துக்கிறோம், கவுனருக்கு கூட அனுப்பிக்கிறோம். எந்த விதமான பதிலும் இல்ல. எங்களுக்கு வியாபாரம் அவர்கள் வீதியில பழக்கடையில பெருக்கி கொண்டு வர நகரத்தில் இருக்கிற எங்களை வியாபாரங்கள் குறைஞ்சு கொண்டு இருக்கு. அதனால இப்ப எங்க குறைஞ்சது 100 இளைஞர்களுக்கிட்ட இந்த கடையை நம்பி இருக்கணும். ஒரு கடையில 3 பேர் நிக்கணும், 2 பேர் நிக்கணும், 31 கடை 100 இளைஞர்களுக்கிட்ட இந்த கடையை நம்பி வாழ்வாரத்துக்காக இருக்கணும். இப்ப படிச்சு போட்டு பட்டதாரிகளே வேலை இல்லாம கொடி பிடிச்ச எங்களுக்கு வேலை தாங்கண்டு. முந்தின நாள் ஒரு இளைஞன் படிச்ச பட்டம் பெற்ற இளைஞன் விரக்தியில வேலை இல்லையாண்டு போட்டு சூசைட் பண்ணிக்கிறேன். ஆனா இதே மாநகர வந்து எங்களை சுருக்க நினைச்சா நாங்க பண்ண கடல்ல போய்தான் விழுந்து சார கட்டத்துக்கு இல்ல ஆளாவோம். காரணம் என்னன்னா எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்கு ஊக்கம் தரணும். நாங்க கோரிக்கை கொடுத்துக்கிறோம் அவ்வளவு முறை மாநகர சபைக்கு இந்த வீதியில இருக்கிற கடையில பழக்கடையில அகற்றித்தாங்கன்னு சொல்லி. அதால எங்க வாழ்வாரம் பாதிக்கிறாண்டு. கொழும்புல விலை குறைஞ்ச டேட் போற சாமான்களை கொண்டு போட்டு வீதியெல்லாம் ரோட்ல போட்டு மலிவா விக்கணும். பாதிக்கப்படுறது வேண்டி சாப்பிடுற மக்களும் குழந்தைகளும் தான். போன கிழமை கூட காத்தான்குடி கல்முனையில நீங்க பாத்திருப்பீங்க. சுகாதார பகுதிகளால வீதியில இருந்து தரக்குறைவான பழங்கள் வித்தன்னு சொல்லி அகத்தி நீதிமன்றத்துக்கு போட்டு வைக்கிறோம். அதை நாங்க மீடியாக்களை பாத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் தரக்குறைவான இதுகளை கூட ரோட்டுகளை போடும். நாங்க அப்படி இல்லை. நாங்க கனகாலம் வச்சு பாவிக்கக்கூடிய பொருட்களை தான் விலை கூடின பொருட்களை தான் இங்க வச்சு வித்து கொண்டிருக்கிறோம். மற்றது உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புறேன். எங்களை 31 கடைக்காரரையும் 6 அடியில இருக்கிற எங்களை 5 அடி ஆக்க நிக்கிறோம். மாநகர சபை பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு. இந்த சிடிபில இருந்து நியூ மார்க்கெட் போற வடிகால் இருக்கല്ലോ, வடிகால் 1 அடி உயரத்துல இருக்குது. சிடிபில இருந்து 3 அடி ஆழ்வத்துல வருது. இந்த ரோட்டு 1 அடி உயரம். அப்படி வர்ற 2 அடி தண்ணியும் அப்படியே ஓடாம நின்று துர்நாட்டம் வீசுது. இப்ப போய் பாத்தீங்கன்னா விளங்கும். எத்தனை முறை கமிஷனர்ல இருந்து எல்லாரும் வர்ற உயரதியாளர் முழுக்கும் காட்டி சொன்னாங்க. போன வருஷம் 9ஆம் மாசம் நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் வந்து ஐயாவுக்கு நாங்க முறைப்பாடு கொடுத்து அவர் நேரடியா வந்து பார்த்து கமிஷனருக்கு எல்லாம் உடனடியா ஆலோசனை சொன்ன.
கடந்த சுதந்திர தினத்தின் போது ஜாழ் பல்கலைக்கழகத்தில் பிரதான கம்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தேசிய கொடியை கீழே இறக்கி அதற்கு பதிலாக அங்கு கருப்பு கொடியை ஏற்றியமை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும். அதேபோன்று உரிய தரப்பினருக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசிகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டார். கடந்த சுதந்திர தினத்தின் போது ஜாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான கம்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தேசிய கொடியை கீழே இறக்கி அங்கு கருப்பு கொடியொன்று ஏற்றப்பட்டது. இது நாட்டுக்கு ஏற்படும் அவமரியாதை மாத்திரமல்ல, ஆங்கிலேயரிடமிருந்து நாட்டை மீட்பதற்காகவும் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் போராடிய இராணுவ வீரர்களுக்கு செய்யும் அவகௌரவமாகும். வக்கிரகுணம் கொண்டவர்களால் மாத்திரமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும். அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தெற்கில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அவ்வாறாயின் சுதந்திர தினத்தை நாட்டின் அனைத்து மக்களும் கொண்டாடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் வடக்கில் மாத்திரம் கருப்பு கொடி ஏற்றுவது என்பது தெற்கில் உள்ள மக்களின் உணர்வை தூண்டுவதாக அமையும். யாழ் பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகங்களைப் போன்று இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறு நடந்து கொண்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்கு அனுமதி அளித்தமை தொடர்பில் ஜாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மற்றும் அதன் நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும். விடயத்துக்கு தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றார். தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சினைகளை கதைப்பதற்கு ஜீவன் தொண்டமானுக்கு எந்த அருகதையும் இல்லை. அவரை தோட்ட தொழிலாளர்கள் கைவிட்டுவிட்டனர் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உரையாற்றினார். நாட்டில் அண்மை காலமாக தேவையில்லாத பீதியை சிலர் கட்டவிழ்த்து வருகின்றனர். அதில் ஒன்றாக குடிநீருக்கும் ஆபத்து வந்துவிட்டது என்ற பீதியை கிளப்புகின்றனர். இவ்வாறான பீதிகளை உருவாக்குவதற்கு கடந்த 76 வருடங்களாக நாட்டினுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள், எமது பொருளாதாரத்தை பூண்டோடு அளித்தவர்கள், அரசு சொத்துக்களை தங்களது சொத்துக்கள் என நினைத்து தங்களது பாட்டன், பூட்டன், மாமன், மச்சான் என எல்லோரும் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் கோடீஸ்வரர்களாக குபேரர்களாக மாறிய நபர்கள் காரணகர்த்தார்களாக உள்ளனர் என கூறிக்கொண்டிருந்த போது சபையில் இருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பினார். அதில் ஷானக்க எம்பி ஆதாரபூர்வமாக ஒரு அறிக்கையின் பிரகாரம் குழாய் குடிநீர் உரோமியம் 10 mgயில் இருக்க வேண்டியது 14 mgயில் உள்ளது என நிரூபித்திருக்கிறார். அதற்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆராய்ந்து பதிலளிப்பதாக கூறினார். அப்படி இருக்கையில் நீங்கள் பாட்டன் பூட்டன் என பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று கூறிக்கொண்டிருந்த போது அவரின் ஒளி வாங்கி முடக்கப்பட்டது. இதனையடுத்து அமைச்சர் சந்திரசேகர் தனது உரையை தொடர்ந்து மேற்கொள்ளும் போது, உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பற்றி பேசுவதற்கு இனிமேலும் உங்களுக்கு அருகதை இல்லை. நான் உங்களுடன் வாக்குவாதப்பட இந்த இடத்துக்கு வரவில்லை. குடிநீர் தொடர்பில் பீதியை கிளப்ப சிலர் முயற்சிக்கின்றனர். அதில் உண்மை இருந்தால் நாம் வெளிப்படுத்துவோம் என்றுதான் நான் கூறினேன். எனவே நீங்கள் இதில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம். தோட்ட தொழிலாளர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்கள். தோட்ட தொழில்துறை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இருக்கிறார். அவர் அந்த வேலையை நல்ல முறையில் பார்க்கின்றார். எனவே தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் நீங்கள் வெறுமனே அலட்டிக்கொள்ள வேண்டாம் என்றார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 விடுவிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கும் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவுக்கு எதிராக நேற்று தினம் நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்கலாக பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான வழக்கில் ஹல்கிசை நீதவான் நீதிமன்றத்தினால் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கும் பிரேம் ஆனந்த, உடலாக்கம, தொன்திஸ்ஸ, ஸ்ரீ சுகதபால மற்றும் பிரசன்ன நாணயக்கர் ஆகிய 3 வழக்கிலிருந்து விடுவிக்க முடியும் என சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவால் செய்யப்பட்டிருக்கும் சிபாரிசு தொடர்பில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அதன்படி சட்டமா அதிபரின் இந்த நகர்வு தொடர்பில் கண்டனத்தை வெளிப்படுத்தியும் அவரை பதவி விலகுமாறு கோரியும் இளம் ஊடகவியலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் நண்பகல் 12 மணிக்கு கொழும்பில் உள்ள உயர்நீதிமன்றம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள வளாகத்துக்கு முன்பாக விசேட கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் இளம் ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவர் தரைது ஜாவர்த்தன உள்ளடங்கலாக அச்சங்கத்தின் பிரதிநிதிகள், சிறைச்சா கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி சேனக பிரேரா உள்ளடங்கலாக அமைப்பின் பிரதிநிதிகள், லசந்த விக்ரமதுங்கவின் சகோதரர் லால் விக்ரமதுங்க, ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், தெற்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்கலாக பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
யாழ் மக்கள் தவறுதலாக தேசிய மக்கள் சக்தியின் 3 கத்தரித்தோட்ட வெறுளிகளை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்து விட்டார்கள். இந்த 3 கத்தரித்தோட்ட வெறுளிகளால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கிறதா என்றால் இல்லை. யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் தான் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாமா என்று சிந்திக்கலாம். 44,000 போராளிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வழியில் நின்ற என்னை அச்சுறுத்தலாம் என நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது என யாழ் மாவட்ட சுயேட்சை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். நான் உரையாற்றும் போது அமைச்சர் சந்திரசேகர் சபையில் இருப்பார் என நினைத்தேன். அவருக்கு தெளிவாக ஒன்றை கூறி சொல்கின்றேன். நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன். தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வெல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன். நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கு கழுதைகள் குதிரைகள் வந்தாலும் அவற்றுடன் சேர்ந்து படமெடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழனும் தயாராக இல்லை. யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாமா என யோசிக்கலாம். 44,000 போராளிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவனின் வழியில் நின்ற என்னை வெடுட்டலாம் அச்சுறுத்தலாம் என நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது. எனது இனத்தை காத்த ஆனந்த சுதாகரனின் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றோம். அவரின் குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த அரசு அவரை விடுதலை செய்யவில்லை. முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கும் நிலைக்குத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசு போயிருக்கிறது. படுகொலைகளுக்கான எந்த பொறுப்பு குரல்களும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் 3000 வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக உங்களில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா என பல்வேறுபட்ட கேள்விகளை நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடுத்திருந்தார். எதிர்காலத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹருணி அமரசூரிய நாடாளுமன்றில் தெரிவித்தார். அதுக்காக ஒரு தேசிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் தொடர்புடைய தேசிய கொள்கையை வகுப்பதற்காக கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவால் நிறுவப்பட்ட குழுவிடம் அறிக்கை கூறப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்று கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகை வாய்மொழியாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த கருத்தை முன்வைத்தார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பணிப்பாளராக அறகலிய போராட்ட ஆர்வலர் திலான் சேனநாயக்க நியமிக்கப்பட்டார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் புதிய பணிப்பாளர் குழு நேற்றைய தினம் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சில் நியமிக்கப்பட்டது. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார் கமகே நியமன கடிதங்களை வழங்கினார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவரும் பணிப்பாளர் நாயகமான சட்டத்தண்ணி ஜுபோன் விஜயரத்னவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.